ஹலோ. சில கேள்விகள் நம்ம கேட்கும்பொழுது ஒரு ஃபன்னியா இருக்கும். "என்னங்க இப்படி கேட்குறீங்க? இது கூட தெரியாதா?" அப்படின்லாம் கேட்பாங்க. மேலோட்டமா பார்த்தா கேட்குறது ஃபன்னியா இருக்கும். பட் இப்படி ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அதில ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்படி ஒரு கேள்வி தான். ஒரு கம்பேரிசன். என்ன கம்பேரிசன் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் நான் இங்க மீன் பண்றது டேபிள் சுகர். நம்ம காஃபிக்கு போடுற ஒரு டேபிள் சுகர் தான் மீன் பண்றேன். இது 2யும் கம்பேர் பண்ணோம்னா, எது மோசம்? அரிசியை விட சுகர் மோசமா? இந்த கேள்வி கேட்கும்போது என்ன ஒரு ஃபன்னியான ஒரு கேள்வியா இருக்கே! நான் சொன்ன மாதிரி. எல்லாருக்கும் தெரியும் சுகர் தானே மோசம். இன்னும் சொல்லப்போனா நான் சுகர் பேஷண்ட் அப்படி தானே சொல்றாங்க. ரைஸ் பேஷண்ட்ன்னு யாரும் சொல்றதில்ல. அதே மாரி எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறாங்க. தமிழ்ல சர்க்கரை வியாதிங்கிறாங்க. பட் சுகர் கம்ப்ளைண்ட், சர்க்கரை வியாதி அ இது எல்லாமே மீன் பண்றது வந்து அந்த இடத்துல சுகர்ன்னு மீன் பண்றது குளுக்கோஸ். அவங்க மீன் பண்றது குளுக்கோஸ். ஸோ இங்க நம்ம பேச போறது சர்க்கரை அப்படிங்கிறது அந்த வெள்ளை சர்க்கரை, டேபிள் சுகர். இந்த கொஸ்டின் வரதுக்கு ரீசனே 2யும் கம்பேர் பண்ணுறோம். எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு யார்ட்ஸ்டிக், ஒரு அளவுகோலை வச்சு, ஒரு குறியீடை வச்சு நம்ம உணவுகளை பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ், மீடியம் கிளைசெமிக், லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். 70, 80 அப்படின்னா அது ஒரு ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸுங்கிறோம். ஒரு 60, 50, 60 இருந்ததுன்னா அதை மீடியம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படிங்கிறோம். லெஸ் தென் 50 இருந்ததுன்னா அதை லோ கிளைசெமிக் ஃபுட் அப்படிங்கிறோம். ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு உணவை சாப்பிட்றோம், அது எவ்வளவு வேகமாக நம்ம பிளட் சுகரை இன்க்ரீஸ் பண்ணுது, இதுதான் இண்டெக்ஸ். இந்த நம்பர் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அப்சல்யூட் நம்பர் கிடையாது, ஒரு கம்பேரட்டிவ் நம்பர். அதாவது 50 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து அது எவ்வளோ வேகமாக சுகர் ஏறுதுன்னு பார்க்குறோம். அதே அளவுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ரைஸ் ஆச்சுன்னா, குளுக்கோஸ்க்கு 100, இதுக்கும் 100. குளுக்கோஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது, அதில் ஒரு 50% தான் நான் சாப்பிட்ற உணவு ஏறுது அப்படின்னா, இதுக்கு 15 கொடுக்குறோம். ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப வேகமாக ஏறுற சுகரை ரொம்ப இன்சுலின் வந்து ரொம்ப வேகமாக குறைக்க பார்க்கும். அதுக்கு நம்ம பேங்க்ரியஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்து, இன்சுலின் லெவல் நல்லா இருந்து, நம்ம பாடி இன்சுலினை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு சுகர் மேலே ஏறினாலும் ஒரு 140க்கு மேலே ஏற விடாது நம்ம பாடி. அந்த பவர் ஆஃப் பேங்க்ரியஸ் அது. நம்ம மில்லிகிராம் தான் சுகர் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஃபாஸ்டிங்கில் 100 மில்லிகிராம் இருக்கணுங்கிறோம், போஸ்ட் பிராண்டியல் 2 ஹவர்ஸில் 140 மில்லிகிராம் இருக்கணும் அப்படிங்கிறோம். நம்ம காலையில் 2 டீஸ்பூன் சுகர் காஃபிக்கு போட்டோம் வச்சுக்கோங்களேன். ஒரு டீஸ்பூன் சுகர் வந்து 4 கிராம்ஸ், 4000 மில்லிகிராம். 2 டீஸ்பூன் 8000 மில்லிகிராம். 8000 மில்லிகிராமை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ஃபாஸ்டிங்கில் வெறும் 100 மில்லிகிராம் தான் இருக்குது. இந்த 8000 மில்லிகிராமையும் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, எப்போவுமே 140க்கு மேலே போகக்கூடாது. மிச்சம் இருக்க அத்தனையும் ஒன்றா யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பாடி. அப்படி இல்லைன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இவ்வளோ பவர் இருக்குது நம்ம பேங்க்ரியஸ்க்கு. அப்போ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் சாப்பிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக ஏறுற சுகரை 140க்கு மேலே ஏற விடாமல் பார்க்குற சக்தி நமக்கு இல்லை, நம்ம பேங்க்ரியஸ்க்கு இல்லை. அப்படி இப்படி பிரிக்கும் பொழுது அரிசி அப்படிங்கிறது வந்து ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் குரூப்பில் வருது. 70 to 80 அப்படிங்கிறது அரிசியினுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ். அதாவது ஸோ குளுக்கோஸ்க்கு 100 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அரிசி கொடுக்குற இண்டெக்ஸ் நம்ம 70 to 80. ஒவ்வொரு ரைஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். நான் சொல்கிறது ஒரு ஒயிட் ரைஸ், சாதாரண ரைஸ், ப்ரௌன் ரைஸோ இல்லை பாஸ்மதி ரைஸோ கிடையாது. ரைஸுக்கு 70, 80 இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது, சுகர் டேபிள் சுகர்னுடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65க்குள்ள, 63ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிளைசெமிக் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, அரிசி ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸில் வருது, டேபிள் சுகர் நம்ம சாப்பிட்ற அந்த வெள்ளை சர்க்கரை மீடியம் கிளைசெமிக் இண்டெக்ஸில் வருது. ஆனால் நம்ம சுகர் பேஷண்ட், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம டக்குன்னு சுகர் சொல்லிட்டாரு, அதனால சுகரை நிறுத்துறேன்,
அப்படின்னு சுகரை தான் நிறுத்துறீங்க, அரிசியை சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிற சுகரை நிறுத்தியிருக்கீங்க, ஒரு ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ரைஸை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது சுகர் பெட்டர் தென் ரைஸ். அரிசியோட சுகர் பரவாயில்லன்னு தானே சொல்ல போகிறோம். பட் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி சார் இது, சுகர் தான் ஸ்வீட்டாக இருக்குது, சுகரை தான் போட்டு சாப்பிடாதீங்கிறாங்க, அப்போ சுகரை விட அரிசி மோசம் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? ஏன் சுகருக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி, ஏன் ரைஸுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகம்? கிளைசெமிக் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணும்போது லாஜிக் என்ன அப்படின்னா, ஓகே அரிசி தான் மோசம். த கொஸ்டின் இஸ், ஏன் இதுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி, ரைஸுக்கு ஏன் அதிகம்? நம்ம சாப்பிட்ற டேபிள் சுகருக்கு சுக்ரோஸ் அப்படிங்கிறதான் நேம். சுக்ரோஸ் அப்படிங்கிறது 2 விதமான சிம்பிள் சுகர் சேர்ந்தது. சிம்பிள் சுகர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடி, நம்ம செல்ஸு எந்த விதத்தில் இந்த சுகர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்குமோ அதுதான் சிம்பிள் சுகர். குளுக்கோஸ் அப்படிங்கிறது சிம்பிள் சுகர். நீங்கள் சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு டைட்டான ஒரு பாண்டோடு இருந்தது அப்படின்னா அதை ஸ்டார்ச் அப்படிங்கிறோம். அந்த ஸ்டார்ச் எல்லாமே கடைசியில் குளுக்கோஸாக மாறி தான் நம்ம பாடி எடுத்துக்கோ. பாடி எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் சிம்பிள் சுகர், அது குளுக்கோஸ். இப்போ சுக்ரோஸ் அப்படிங்கிறது 2 சிம்பிள் சுகர் சேர்ந்தது அப்படின்ட்டு. அது என்ன 2 சிம்பிள் சுகர் அப்படின்னா, ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று ஃப்ரக்டோஸ். நீங்கள் 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 4 கிராம் சுகர் இருக்குது. அந்த 4 கிராமில் 2 கிராம் குளுக்கோஸ், மிச்சம் 2 கிராம் ஃப்ரக்டோஸ். அதாவது 50% குளுக்கோஸ், 50% ஃப்ரக்டோஸ். இது சேர்ந்தால் தான் நம்ம சாப்பிட்ற டேபிள் சுகர் சுக்ரோஸ். இது எப்படி டைஜஸ்ட் ஆகுது, எப்படி அப்சார்ப் ஆகுது, எப்படி பிளட்டில் கலக்குது, அதை பொறுத்து தான் இந்த வித்தியாசம். எப்படின்னா, நம்ம கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்ன சொன்னோம், நம்ம பாடி குளுக்கோஸை எடுத்து ரத்தத்தில் கலக்கும் போது எவ்வளோ வேகமாக கலக்குதோ அவ்வளோக்கு அளவு அந்த இண்டெக்ஸ் அதிகம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குளுக்கோஸும் இந்த ஃப்ரக்டோஸ் ரெண்டும் சேர்ந்து சுக்ரோஸாக உள்ளே போகும்போது ரெண்டும் பிரியுது. பிரிஞ்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் 4 கிராம் சொன்னேன், ஒரு டீஸ்பூன், அதில் 2 கிராம் குளுக்கோஸ் வருது, 2 கிராம் ஃப்ரக்டோஸ் வருதுன்னு சொல்லி, இந்த 2 கிராம் குளுக்கோஸ் இமீடியட்டாக நம்ம பாடி உடனே எடுத்து உடனே ரத்தத்தில் கொடுத்து செல்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிடும். ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை எல்லா செல்ஸும் ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ இது ஒரு சைடில் மெட்டபாலிசம் ஆகிட்டுருக்கு, கலரியாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுது, நம்ம பாடி நேரடியாக ரத்தத்தில் கலக்க விடுறது இல்லை, நேராக அந்த ஃப்ரக்டோஸ் லிவருக்கு போகுது. லிவர் இந்த ஃப்ரக்டோஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்த உடனே என்ன செய்யுதுன்னு முடிவெடுக்க தெரியறதில்லை இந்த லிவருக்கு. ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுது, பிளட்டில் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குதுன்னு பார்க்குது. பிளட் குளுக்கோஸ் கரெக்டாக இருந்து போயிட்டுருக்குது, குறையலை, எல்லா டிஷ்யூக்கும் தேவையான அளவு பிளட் சுகர் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரக்டோஸை இது கிளைக்கோஜனாக மாற்றி வச்சுக்கும், இப்போ தேவையில்லை அப்படின்னு. சப்போஸ் குளுக்கோஸ் லெவல் குறையுது பிளட்டில் அப்படின்னா இந்த லிவர் இந்த ஃப்ரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றி மறுபடியும் பிளட்டுக்கே அனுப்பிவிடும். ஏன்னா இப்போ பிளட் சுகர் குறைஞ்சிட்ருக்குது, தேவைப்படுது மற்ற செல்ஸ்க்கெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நார்மலாக பிளட் குளுக்கோஸ் இருக்கும் பொழுது அந்த ஃப்ரக்டோஸை கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது. ரெண்டாவது, குளுக்கோஸினுடைய லெவல் கம்மி ஆகுது அப்படின்னா இது இந்த ஃப்ரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றி மறுபடியும் பிளட்டுக்கு அனுப்புது. ரைட், இப்போது பிளட்டில் குளுக்கோஸும் நார்மலாக இருக்குது, அதனால் இதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண அவசியம் இல்லை. லிவரில் கிளைக்கோஜனாக மாற்றலான்னு பார்த்தா லிவரில் நார்மலாக யூஸ்வலி ஒரு 100 கிராம்ஸ் தான் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 100 கிராம்ஸும் ஸ்டோர் பண்ணி இருக்குது இதில் லிவரில். அப்போ 2 வகையிலையும் இந்த ஃப்ரக்டோஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குளுக்கோஸாவை மாற்ற முடியல, ஏன்னா தேவையில்லை. கிளைக்கோஜனாக மாற்ற முடியல, ஏன்னா ஆல்ரெடி ஸ்டோர் ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன பண்ணும், இந்த ஃப்ரக்டோஸை இது ஒரு ஃபேட்டாக மாற்ற ஆரம்பிக்கும். அந்த பர்டிகுலர் ஃபேட் என்ன அப்படின்னா
ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டாக மாற்ற. ஸோ இப்போ ஃப்ரக்டோஸ் என்ன ஆகும்? பிளட்டில் கலக்காததுனால பிளட் சுகரை அது ரைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ரைஸு சாப்பிடும்போது எல்லாமே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஏறுது. இதே நீங்கள் ஒரு ஒயிட் சுகர், டேபிள் சுகர், சுக்ரோஸ் அதை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற 50% சுகர் மட்டும்தான் குளுக்கோஸாக மாறுது. மிச்சம் 50% லிவருக்கு போயிடுறதுனால அந்த சுகர் லெவல் ஃபாஸ்ட்டாக ஏறுறது இல்லை. நீங்கள் 100% எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 50% தான் ஏறும். அதனால தான் சூக்ரோஸ்க்கு மீடியம் கிளைசெமிக் இண்டெக்ஸாக 65 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு சின்ன கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸினுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் 100. இந்த ஃப்ரக்டோஸுங்கிறது சிம்பிள் சுகர், இதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 23, அவ்வளோதான். ஒரு 100 GI இருக்கிற குளுக்கோஸும் ஒரு 23 GI இருக்கிற ஒரு ஃப்ரக்டோஸும் ரெண்டையும் நீங்கள் ஒன்றாக்கும் பொழுது ஒரு ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு பொருளோட ஒரு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸை சேர்க்கும் பொழுது இது ரெண்டுக்கு நடுவில் வர கிளைசெமிக் இண்டெக்ஸாக 65 அப்படின்னு 63 மாறி. ஸோ இப்போது உங்களுக்கு 3 விஷயம் தெரியுது. ஒன்று, குளுக்கோஸ் இருக்குது சூக்ரோஸில், அதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் 100. ஃப்ரக்டோஸ் இருக்குது சூக்ரோஸில், டேபிள் சுகரில், அதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் 23. இது ரெண்டும் சேரும் பொழுது சூக்ரோஸினுடைய இண்டெக்ஸ் 65 or 63. ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரக்டோஸுங்கிறது ஃப்ரூட்லேயும் வெஜிடபிள்லையும் ஹனியில் இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸ்வீட்னஸ் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருக்குது. எவ்வளவு ஸ்வீட் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருக்குது இல்லையா? ஸ்வீட்னஸ்ங்கிறது எதோட கம்பேர் பண்ணுவோன்னா இந்த டேபிள் சுகரை கையில் எடுத்துக்கிறோம், இதை சாப்பிட்டு பார்க்குறோம், இது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது குளுக்கோஸை சாப்பிட்டு பார்க்குறோம், அது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது ஃப்ரக்டோஸை சாப்பிட்டு பார்க்குறோம், அது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் மாதிரி 2 மடங்கு இனிப்பாக இருக்கும். இது 70% இனிப்பாக இருக்குன்னா அது 140% இனிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம்? கொஞ்சோண்டு ஃப்ரக்டோஸ் போட்டாலே ரொம்ப இனிப்பு வருது. அப்போது நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பேசாமல் இந்த ஃப்ரக்டோஸே எடுத்துக்கலாமே, கொஞ்சம் ஃப்ரக்டோஸ் போட்டாலே பிரமாதமாக ஸ்வீட்னஸ் கிடைக்குது. இது ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸே வந்தது. ஒரு கம்பெனி ஃப்ரக்டோஸை மட்டுமே தயாரித்து ஒரு பாட்டிலில் போட்டு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் குளுக்கோஸ் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல், அது மாதிரி 2 மடங்கு இனிப்பாக இருக்கும், ஆனால் அவங்க பிளட் சுகரை ஏறாது, ஏன்னா இதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் 23 அப்படின்னு மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரக்டோஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டபாலிசம், இந்த டைஜஷன், இந்த அப்சார்ப்ஷன், குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகிறதுக்கும் மெட்டபலைஸ் ஆகிறதுக்கும் செல் எடுத்துக்கிறதுக்கும் இன்சுலின் வேணும். ஆனால் ஃப்ரக்டோஸ்க்கு இன்சுலின் தேவையில்லை. அப்போ கிளைசெமிக் இண்டெக்ஸும் கம்மி, இன்சுலின் தேவையில்லை, இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸ்வீட்டாக வேறு 2 மடங்கு ஸ்வீட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கிஃப்ட் தானே, இதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. தட்ஸ் அ லாஜிக் கொஸ்டின். ஃப்ரக்டோஸ் ஒரு மோசமான ஒரு சிம்பிள் சுகர். அது நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் இதிலெல்லாம் கிடைக்கிறது வேறு. ஆனால் ஃப்ரக்டோஸை தனியாக எடுத்து ரெகுலராக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரக்டோஸ்னால் என்ன, அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு நான் ஏன் நம்ம சாப்பிட்ற டேபிள் சுகர், காஃபிக்கு போடுற சுகர் பெட்டர் தென் ரைஸ் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்காக நம்ம அரிசிக்கு பதிலாக சர்க்கரையை சாப்பிட்லான்னு சொல்லலை. இந்த கம்பேரிசனே கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை பிரிக்கும் பொழுது அதை டோட்டலாக கிளைசெமிக் இண்டெக்ஸை வச்சு நம்ம எந்த முடிவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவே. ஐ திங்க் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டுக்காக தான் சொன்னது. இதை வச்சு பெருசாக நம்ம எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல. பட் இவ்வளவு விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது நம்ம சாப்பிட்ற டேபிள் சுகரில். I think you will like this discussion on comparison between sucrose, the table sugar, and the white rice what we eat. We will meet in a next video with some other topic. I am Dr. Balasubramanian. Thank you.